வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டாவுக்கு பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். நல்லா முருகலான தோசை ஊற்றி அதுக்கு நடுவில் இந்த மசாலா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 6 காஷ்மீரி வரமிளகாய், இது இல்லைன்னா 4 சாதாரண வரமிளகாய் போதும். ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 200 கிராம் அளவு இருக்கும். வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு சுருளை வதங்கின பிறகு மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு 2 பாக்கெட் காளானை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். காளான் 400 கிராம் அளவு இருக்கும். காளானில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். காளான் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, காளான்லேருந்தே தண்ணி விடும். அதுவே சரியாக இருக்கும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். காளான் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். நான் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுத காளானில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். கிரேவி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். நான் செய்கிறது ஒரு தொக்கு பதத்தில் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த காளான் மசாலா கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.